Good evening all. 5 PM live தினமும் மாலை 5 மணிக்கு கேள்வி பதில், புத்தகங்களிலிருந்து கற்றல், இந்த மாதிரியான அழகான நிகழ்வுகளோட ஆரம்பம். உங்களுடைய கேள்விகள் மிக மிக ஆழமான கேள்விகளா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கேள்வி பதில் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி 2 அழகான கட்டுரைகள் வந்திருக்கு, அதை பார்க்க போறோம். அப்புறம் இங்க வந்திருக்கிறவங்க டேக் பண்ணலாம். சசிகலா அழகர்சாமி அவங்களும் பீமராஜா ஆனந்தி மேடம், அவங்க 2 பேரும் இன்னைக்கு பேசுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கூப்பிட்டு நாம பேசலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்வு கிட்டத்தட்ட 4 பார்ட் இருக்கு. 2 பேர்கிட்ட பேசுறோம், 2 கட்டுரைகள் படிக்கிறோம், கேள்வி பதில், அதுக்கப்புறம் கற்றதும் பெற்றதும், எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள. ஸோ ஜாம் பேக்டா இருக்கும் இன்னைக்கு. குட் ஈவினிங். குட் ஈவினிங் கலாவதி அம்மா, யாமினி ஸ்ரீராம், செந்தில்குமார் சார், ரமபிரபா, பசுபதி, கமலா மாமி, பவித்ரா, விஜயா. பவித்ரா மேடம், உங்களோட போட்டோகிராஃப்ஸ்லாம் எக்ஸலண்ட். நீங்கள் ஒரு தடவை லைவ்ல வரணும். எப்படி இப்படியெல்லாம் ஃபோட்டோ எக்ஸலண்ட்டாக எடுக்கிறீங்கன்றதை பற்றி பேசணும். பீமராஜா ஆனந்தி மேடம், உங்களை கூப்பிடட்டுமா? சரி, உங்களை நான் கூப்பிடணுன்னா முதல்ல நீங்கள் உங்களோட வீடியோ செட்டிங்ஸில் அந்த பர்மிஷன் இருக்கணும். சசிகலா அழகர்சாமி மேடம் இருக்கு ஆல்ரெடி. ஸோ ஐ வில் கால். சரியா வந்தா அவங்கள்ட்ட பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு அழகா ஆழமா எழுதுறீங்க, எங்க வச்சிருந்தீங்க இந்த திறமைய? கொஞ்சம் எழுதுவேன் சார், ஆனா முன்னாடி எதுவுமே கலந்துக்க மாட்டேன். எவ்வளவு நாளைக்கு அந்த திறமைய உங்க கூடவே வச்சிருக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் எழுதி பழக்கம் உண்டு சார், ஆனா எனக்கு காம்படிஷன் வச்சா மாட்டேன். நாம எழுதும் போது நாம சில வரிகளை ரொம்ப சாதாரணமா தான் எழுதுவோம். ஆனா படிக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனநிலை வேற. அதுல குறிப்பா அன்னைக்கு சூழ்நிலைக்கு இருக்கிற மனநிலை வேற. அதுல குறிப்பா இன்னைக்கு இந்த பேண்டமிக் டைம்ல இருக்கிற மனநிலை வேற. அவங்க வீட்லயே ஒரு இழப்பு இருக்கலாம், பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, அவங்க தெருவுல, அவங்க ஊர்ல, சொந்தத்துல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கலாம். அந்த மாதிரியான நேரத்துல நம்ம எழுத்துக்கள்ல ஏதோ ஒரு வரி, நம்ம எழுத்து மொத்தமாலாம் வேண்டாம், ஒரு வரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்துச்சுன்னா அதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன இருக்கு? எக்ஸலண்டா இருக்கு உங்களுடைய எழுத்து. நல்லா எழுத்துக்கலாம். முடிஞ்சா அந்த குரூப்ல தினமும் ஒரு தலைப்பெடுத்து நீங்க பாட்டுக்கு எழுதிட்டே வந்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். உங்களுடைய எழுத்தும் இன்னும் அழகாகும், படிக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணுங்க. எப்படி இருக்கு இந்த நிகழ்வு? பார்த்துட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கு கேள்வி பதில் நிகழ்வு? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாமே எனக்கே தோணுது, நம்மளே நிறைய விஷயத்துல கலந்துக்க மாட்டேங்கிறோம், இனி தயக்கமா தான் இருக்கும்ட்டு. அது எத்தனையோ தடவை நீங்க உடைக்கிறீங்கதான் சார். ஆமா, அதனால இதுல இன்னி இப்ப எங்களை மாதிரி இன்னி இந்த டீனேஜ் பிள்ளை எல்லாருமே கலந்துட்டா இனி ரொம்ப நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றோம். இனி வளரும் போதே அவங்க இனி நல்லா வளருவாங்களே அப்படிங்கிறது இனியும் அது கொஞ்சம் ஆசை இருக்கு சார். இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு 9 நாள் குறிப்பா வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் இந்த 5 PM லைவுக்குன்னே சில காம்படிஷன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றேன். வீட்டுல இருக்கிற இந்த நேரத்துல வேற எதுலயாவது நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்ம மனநிலை நல்லா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சிந்தனைகள்ல ஓடிட்டு இருக்கோம். அதனால ஒரு அது கொஞ்சம்
பிளான் பண்ணி பண்ணி பண்றேன். கண்டிப்பா சார். உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்வு நடந்ததுல எந்த கேள்வி உங்க மனசை ரொம்ப யோசிக்க வச்சது? அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா? ஆமா சார், நிறைய இருக்கு. ஆனா நான் தான் எதுவுமே கேட்கல. நானு செல்வி டீச்சர்ட்ட ஆனா சொல்லியிருந்தேன், டீச்சர் சார்ட்ட கேட்கணும், ஆனா எதையாவது பொருத்தம் இல்லாம கேட்டுருவேன்னு ஒரு பயம் இருக்கு டீச்சர், அதனால இன்னும் எழுதலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப கூட டீச்சர் சொன்னாங்க, சாருக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுல மட்டும் எவ்வளவு இருக்கு, அதை பயன்படுத்துற மாதிரி நல்ல ஒரு கேள்வியா கேட்கணும் டீச்சர் சொல்லிதான் சொன்னாங்க. இந்த ஒரு தயக்கத்திலேயே எதையுமே எழுத மாட்டேங்கிறேன் சார். அதாவது பொருத்தம் இல்லாத கேள்வின்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, பொருத்தம் இல்லாத பதில் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒரு பகுதியில அது வந்து முக்கியமான ஒரு கேள்வியா மாறும். அதனால கேள்விக்கு வந்து அப்படி ஒரு இது இல்லை, துணிஞ்சு கேட்கலாம், கேளுங்க. அந்த புத்தகம் படிக்கிறது அது எப்படி இருக்கு அந்த நிகழ்வு? செகண்ட் ஹாஃப்ல நம்ம படிக்கிறோம் புத்தகம். ஆமா சார், அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது நீங்க படிக்கும் போது நீங்க பாக்குற கண்ணோட்டம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் புக்கு இப்படி படிச்சது கிடையாது, அதனால இனிமேல் இப்படி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குதான் சார். நீங்க இத வாசிக்கும் போதே நான் எழுதுனத விட நீங்க வாசித்ததுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல அவ்வளவு இன்வால்வ்மெண்டோட. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள், நல்லா சிறப்பா வரணும். எழுதுங்க, இன்னும் நிறைய எழுதுங்க. நீங்க கதை ரொம்ப அழகா எழுதுவீங்களாமே, பேராத்தி செல்வி மேடம் போட்டிருக்காங்க. சார் எனக்கு பிரச்சனையே வாயில கதை எவ்வளவு நாளும் சொல்லிடுவேன் சார். இது வரைக்கும் ஒரு கதை கூட கையில எழுதல. இப்படி கட்டுரை, நாடகம், பட்டிமன்றம் இதுக்கெல்லாம் எழுதிருவேன் சார். மாதிரி பிரியா அங்க இருக்காங்க, நீங்க பேசினா அதை ஆடியோல அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க எழுதி அனுப்பிடுவாங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் சரியா வருதுன்னா அதை செஞ்சிருவோம், இன்னொருத்தவங்களுக்கு எழுத்து சரியா வரும்னா அவங்க அதை செஞ்சிருட்டோம். நல்லா. என்ன பொறுத்தளவு உங்க நேத்து எல்லாரும் உங்க எழுத்துக்கு சொன்ன பாராட்டிலேயே உங்களுக்கு உங்க எழுத்துல நல்ல ஆழம் இருக்கு. எழுத எழுத அது இன்னும் பெரும் உயரங்களை அடையும் நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. யா, தேங்க்யூ. ஓகே, மாதிரி பிரியா எஸ்ஆர் போட்டாங்க. ஸோ அவங்க ஆடியோல பேச சொல்லுமா, பேச சொல்லிட்டு நீங்க வந்து எப்படி எல்லாம் டைப் பண்ண முடியுமோ டைப் பண்ணி கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு 2 கட்டுரைகள் இருக்கு, கட்டுரைகளுமே டைவர்ஸ்மானது. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜே. நல்லா இருக்கிறேன், மழை வந்துட்டு இருக்குது, நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க சார். எழுத்து ரொம்ப அழகா ஆழமா எழுதுறீங்க, உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 15 நாள் பொழுது போகலைன்னா உடனே ஒரு புத்தகம் எழுதுற லெவலுக்கு கேப்பபிள் பர்சன். அப்படின்னா இல்லைங்க ஜி, உட்கார ஆரம்பிச்சா எழுதிடுவேன் நிச்சயமா. கேக்குதுங்களா நான் பேசுறது? எக்ஸலண்டா இருந்தது. நடுவுல கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆச்சு, இப்ப கேக்குது. எக்ஸலண்டா இருந்தது எழுத்து. எல்லாரும் வந்து அதுக்கு பதில் போட்டிருந்ததுலயே நீங்க பார்த்திருப்பீங்க. வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு நிகழ்வு? புத்தகம் படிக்கிறது எப்படி இருக்கு? போன முறை நீங்க வந்தப்ப நம்ம புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். கற்றதும் பெற்றதும் தானே சொல்றீங்க சார்? கற்றதும் பெற்றதும் தானே. அதாவது நாங்க வாசிக்கிறத விட நீங்க வாசித்து அதுல பிடிச்சதா எடுத்து சொல்றீங்க இல்லையா, அதையும் அழுத்தமா சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப மனசுல பதியுது. நீங்க கத்துக்கிட்டீங்க, நாங்க அத வாங்கிட்டு இருக்கிறோம், அப்படி தோணுச்சு. இன்னைக்கு காலையில கூட பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நேத்து நான் எழுதுனதுல வந்து எழுதும் வார்த்தைகள் வேற, ஆனா நீங்க அதை சொல்றப்ப அதுக்கு உயிர்ப்பு வந்ததுன்னு பேசிட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் அது எழுதுனேனான்னு ஒரு சந்தேகமே வந்துருச்சு கடைசியில. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாது ரெண்டு தான். அதுல செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இதை விட பெஸ்டா செய்ய முடியாதா அப்படின்ற லெவலுக்கு செஞ்சிடணும். அதனால படிக்கும் பொழுது உண்மையிலேயே அதை வந்து இப்ப பொதுவா சொல்லுவாங்க,
பிரசவிக்காத குழந்தைய வந்து தன் குழந்தையா பாக்குறது ஒரு தனித்திறமை அப்படிம்பாங்க. பிரசவம் நம்ம பிரசவித்த குழந்தை வந்து நம்ம குழந்தையா தெரிஞ்சிடும், அதுக்கு தனியாலாம் திறமை தேவையில்லை. ஆனா நம்ம பிரசவிக்காத குழந்தைய நம்ம குழந்தையா பாக்குறது வந்து ஒரு பெரும் திறமை, அது அவ்வளவு எளிதல்ல. அதனால எழுத்து உங்களுது, படிக்கிறது என்னுடைய வேலை, அதை செய்யறத ஒழுங்கா செய்வோமே அப்படின்றதுதான். எப்பவுமே எனக்கு அது உண்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸை வாசிக்க சொல்லுவேன் ஒரு சமயம். நான் வாசிக்கிறத விட அவங்கள வாசிக்க சொல்றப்போ, அவங்க வாசிக்கிறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப யாருமே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இல்ல, சோ நீங்க அதை வாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தின் அறைகள் வந்து நான் 2 கோணமா எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு வந்து அதுக்கு அறைகள் கிடையாது. ஆனா முதல்ல நான் நினைச்சது வேற. எழுத ஆரம்பிக்கிறப்போ ஒரு 6 அறைகள் வச்சுட்டு பிடிச்சு பிடிச்சு போடுவோமான்னு நினைச்சேன். அப்புறம் டக்குன்னு உட்கார்ந்த பின்ன தோணுச்சு, இப்படி பார்ப்போமே, அறைகள் இல்லைன்னு ஒண்ணு, அறைகள் இருக்குதுங்கிறது ஒண்ணு, கொடுக்குற அறைகள் தானே இப்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லி இப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படியே. சோ எனக்கே சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேட்கிறப்போ. என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க இந்த 5PM லைவ் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒவ்வொருத்தரும் ரொம்ப அசாத்தியமான திறமை உள்ளவங்க ஜெய். அவங்களுக்கு நான் என்ன சொல்றது, அவங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப எல்லாருமே ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது. அது உங்கள்கிட்ட 10 கேள்வி கேட்டாங்க இல்லையா யாமினி, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. எது ஃப்ரீடத்தின் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து உங்களுக்கு கேட்டது, நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கும் சொன்னது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. ஓகே, நான் இருக்கிறது வந்து டாப் ஃப்ளோர்ல. மழை பெய்யுதுங்க. அந்த மழையினுடைய அந்த சாரல் சத்தம் எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா? அந்த சவுண்ட்லாம் எதுவும் இல்லையா? கேக்குதா? நோ, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். அப்ப நான் வந்து ப்ரொசீட் பண்றேன். As of now, everything is fine. Okay. நான் தான் கொஞ்சம் சத்தமா பேசணும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பேசுறேன். முதல் கட்டுரையை நான் படிக்கிறேன் இப்போ. இந்த கட்டுரைய யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நீங்க வந்து, இந்த கட்டுரையை யார் எழுதியிருப்பாங்கன்னு நீங்க வந்து சொல்லணும். நீங்க டைப் பண்ணலாம், யாருன்றதை கெஸ் பண்ணலாம். கட்டுரையினுடைய தலைப்பு வந்து மரணம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பர் இலக்கண ஆசிரியர்கள். ஆனால் இன்று புதியனவும் கழிகிறதே, மனம் கசிகிறது. தலைப்பு வந்து மரணம், கட்டுரையா எழுதப்பட்டிருக்கு. யார் எழுதியிருப்பாங்க அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணலாம். நான் இப்போ மீண்டுமே படிக்கிறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வரையினானே என்பர் இலக்கண ஆசிரியர்கள். ஆனால் இன்று புதியனவும் கழிகிறதே, மனம் கசிகிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பர். ஆனால் மரணம் ஒன்றே மாறாதது என்பதை எப்படி மறந்தோம்? பதவி, பணம், புகழ், சாதி, மதம் என்று வீதி வீதியாய் தேடி திரிகிறாயே, அட மூட மனிதனே, நீ தேடாமல் உன்னை தேடி வருவது மரணம் மட்டும் தானே. அட்டகாசம் இல்ல? நீ தேடாமல் உன்னை தேடி வருவது மரணம் மட்டும் தானே, அதை மறந்து போனாயோ? புல் நுனிமேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னின்னியே செய்க அரவினை, இன்னின்னியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கீழ் அலறச் சென்றான் எனப்படுதலால் என்றார் நாலடியார். அதாவது ஒருவன் நின்று கொண்டிருந்தான், உட்கார்ந்தான், படுத்தான், தன் உறவினர் அலறி அழ
இறந்தான் என்று கூறப்படுவதால் புல் நுனியில் இருக்கும் நீர்த்துளியை போல நிலையில்லாத தன்மையுடையது இந்த உடம்பு என்று எண்ணி இப்பொழுதே அறச்செயல்களை செய்க என்று நாலடியார் கூறுகிறதே, நாம் இதை என்றாவது சிந்தித்தோமா? நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்றாரே வள்ளுவர். அதாவது நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக மிக இழிவானதாகும் என்கிறார் வள்ளுவர். இதை பற்றித்தான் என்றாவது யோசித்தோமா? புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற அரிய கருத்தை கூற காரணம் என்ன? புத்தரின் ஜாதக கணிப்பில் அவர் உலகம் போற்றும் துறவியாக வருவார் என்று கூறப்பட்டதால் அவர் தந்தை அவருக்கு செழிப்பான ஆடம்பர வாழ்க்கையை அரண்மனையில் அமைத்துக் கொடுத்தார். 16 வயதிலே யசோதரா என்ற பெண்ணை மணமுடித்து வைத்தார். ராகுலா என்ற மகனும் பிறந்தான். எனினும் ஆடம்பர அரச வாழ்வில் பற்றற்ற புத்தர் உலகில் தனது இருத்தலுக்கான பொருளை அறிய வேண்டி அரண்மனையை விட்டு வெளியேறினார். வழியில் அவர் 1 ஒரு முடமான முதியவர், 2 ஒரு நோயுற்ற மனிதர், 3 ஒரு பிணம், 3ஐயும் கண்டு மனம் கலங்கினார். இம்மூன்றும் புத்தருக்கு உணர்த்திய பாடம் என்ன? அழகு மற்றும் வாழ்க்கை நிரந்தரமற்றது என்பதே. எனவே உலகின் ஒரு மாபெரும் ஞானியான புத்தரை நாம் பெற்றதன் காரணம் நிலையாமை என்பதை அவர் உணர்ந்த தருணமே. மானிடர்களே, சிந்தியுங்கள். நிலையாமை என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் அனைவரும் ஞானிகளே. குடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்பது குறள். பருவம் வந்ததும் முட்டை தனியே கிடக்க அதனுள் இருந்த பறவை பறந்து போவதை போன்றதே உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள நட்பு என்கிறார் வள்ளுவர். மரணத்திற்கு எவ்வளவு எளிதான விளக்கம்! வியாபாரம் என்று எதை கூறுகிறீர்கள்? பிறப்பு என்பது வரவாகும், இறப்பு என்பது செலவாகும். இவ்வளவே. கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பின் இறப்பதில்லை. மன்னிக்கும், இறந்தவர் பின் பிறப்பதில்லை. இல்லை இல்லை இல்லையே என்று சிவவாக்கிய சித்தர் இறப்பு பற்றியும் மறுபிறப்பு என்பது இல்லை என்பதையும் அடித்து கூறுகிறார். காலா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று வீரம் பேசிய பாரதியும் தன் 39வது அகவையில் மாண்டு போனாரே. இறந்து போனவர்களுக்காக அழுது கொண்டிருப்பவர்களே, கண்ணீரை துடையுங்கள். இதற்கு நீங்களும் தப்ப முடியாது என்று இந்து மத வேதங்களும் சொல்கின்றன. இதுவரை யாரும் சரியா சொல்லல. யார் எழுதினார்? மரணத்திற்கு பின் சொர்க்கமோ நரகமோ அது நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்தே அமைகிறது. எனவே வாழ்ந்த காலம் நலமாக வாழ்வோம். அன்று ஒரு நாள் 5 PM லைவில் நம் ஜெய்சார் சொன்னது போல, மரணத்தை பார்த்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? மரணம் வரும்போது நாம் உயிரோடு இருப்பதில்லை. நாம் உயிரோடு இருக்கும் பொழுது மரணம் வருவதில்லை. பின் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நம் அனைவரின் கனவும் நாம் உறங்கும் போதே அமைதியான முறையில்
நாம் உறங்கும் போதே அமைதியான முறையில் நம் உயிர் பிரிந்திட வேண்டும் என்பதே. அவ்வாறு நடந்தால் மகிழ்ச்சியே. ஆனால் எதிர்பாராமல், எதிர்பாரா நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் வருவதே மரணம். பிறந்த எல்லாரும் மரணிக்கப் போவது உறுதி. இடையில் ஏன் பயந்து சாக வேண்டும்? மரணத்தை தாண்டிய சத்தியம் வேறில்லை. மரணத்தை தாண்டிய சத்தியம் வேறில்லை. மரணம் என்பது உறக்கத்தின் நீட்சியே. மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். மரணம் நம்மை கண்டு அஞ்சட்டும். மீனின் மரணம் கூட கருவாடாகிறது. கால்நடைகளின் மரணம் கூட இசைக்கருவிகளாக மாறுகிறது. இலைத்தழைகளின் மரணம் கூட உரமாக மாறுகிறது. மனிதா, உன் மரணத்திற்கு பின் நீ என்னவாக ஆகப் போகிறாய்? எதற்கும் பயன்பட மாட்டாய். எதற்கும் பயன்பட மாட்டாய். எனவே வாழும் வாழ்க்கையை வளமாக, நலமாக, அறத்தோடு அழகாக வாழ். லாஸ்ட் லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மனிதா, உன் மரணத்திற்கு பின் நீ என்னவாக ஆகப் போகிறாய்? எதற்கும் பயன்பட மாட்டாய். எனவே வாழும் வாழ்க்கையை வளமாக, நலமாக, அறத்தோடு அழகாக வாழ். ஃபைன். எப்படி இருக்கு இந்த கட்டுரை? முதல்ல எப்படி இருக்குன்றத டைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து யாருன்னு சொல்றேன். நீங்க யாரும் இதுவரை கெஸ் பண்ணல, சரியா கெஸ் பண்ணல. யாரு எழுதியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க எப்படி இருந்தது. This is by சிவகுமார். இல்ல, இதுவரை யாரும் எழுதுனதுன்றத சரியா சொல்லல. ஆழ்ந்த வரிகள் அருமை, வண்டர்ஃபுல். யார் அந்த தங்கம்? ஓகே, நல்லி. ஓகே ஓகே, இங்க நிறைய கெஸ் பண்ணீங்க. சில பேர்லாம் இன்னும் இங்க வரவே இல்லை. அவங்கள கூட நீங்க ஞாபகம் வச்சிருந்து சொல்றீங்க. சோ டீப். எஸ். சோ இதை எழுதுனது வந்து மேட்டி சாண்டி அப்படின்ற பேர்ல இங்க ஒருத்தங்க ஒரு ஐடி இருக்கு. MATTYSANDY இருக்கும். மேட்டி சாண்டி அவங்கதான். எக்ஸலண்டான எழுத்து. வாழ்த்துக்கள் மேட்டி சாண்டி. நீங்களும் ஒருவேளை இன்னைக்கு வர முடிஞ்சா வரலாம், இல்லைன்னா நாளைக்கு நீங்க ஒருவேளை எல்லாருக்கும் நீங்க வந்து லைவ்ல வந்தீங்கன்னா people will be very happy to see you, to understand. So fantastic. உங்களுக்கான எப்படி இருந்தது இதுன்ற உங்களுக்கான எழுத்துக்கள் ஃபீட்பேக் வந்து இங்க உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க அதை படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம வந்து சுஜாதா அவர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்ல அவர் வந்து ஒரு சில தலைப்புகளை கொடுத்து வாசகர்களை எழுத சொல்றாரு. அந்த எழுதுறதுல இருந்து சிறந்த எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் MATTISANDY மேட்டி சாண்டி. அவங்க தான் இதை எழுதினாங்க. அப்படிதான் அவர் வந்து பண்றாரு. ஸோ அதை வந்து நாம அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த தலைப்புல இங்க யாராவது எழுதுறீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அதுல யாரோ எழுதுறாங்க. எழுதுறவங்களுடைய எழுத்துக்களினுடைய திறமை உலகத்துக்கு தெரிய வருது. அந்த திறமை அத்தனை, இந்த எழுத்துக்கான திறமை வெளியில வந்ததற்கான காரணம் அத்தனையும் சுஜாதா அவர்களையே போய் சேரும். ஸோ அவருக்கு தான் இது கிரெடிட். எப்பவோ எழுதப்பட்ட புத்தகம், கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம். அதை படிக்கும் போது அதுல இருந்து கிடைக்கிற ஒரு விஷயத்துல நம்முடைய ஒரு திறமை வெளியில வருதுன்றதை விட என்ன சிறப்பா இருக்க முடியும். ஃபைன். இது வந்து முதல் கட்டுரை. இப்ப நான் 2வது கட்டுரைக்கு போறேன். இந்த 2வது கட்டுரையும் மரணம் தலைப்பிலேயே. இதை யார் எழுதியிருக்காங்கன்றது நீங்க கண்டுபிடிங்க. மரணம். இன்றைய கால சூழலில் மரணம் என்ற தலைப்பில் ஓர் கட்டுரை வரைவது மிக அவசியமானதே என கருதி இக்கட்டுரையை
தொடங்குகிறேன். மனிதனின் மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததால் துக்கத்தை துயரமாகவும் துக்கத்தையும் துயரத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து மனதளவில் இயல்பற்ற நிலைக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறது. இப்படி ஓர் நிலையை கொடுக்கின்ற மரணத்தை நினைத்தால் அனைவருக்கும் பயம் எழுவது இயல்பே. இப்பயத்தை மரணிக்க செய்கின்ற ஒரே சிந்தனை மரணத்தை ஆய்வதே. எக்ஸலண்டான லைன். ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பயம் வருதுன்னா அது இயல்புதான். அந்த பயத்தை நம்ம டெலீட் பண்ணணும்னா அதற்கான காரணத்தை ஆய்வது அப்படின்றதுதான் ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட். இப்பயத்தை மரணிக்க செய்கின்ற ஒரே சிந்தனை மரணத்தை ஆய்வதே. மரணம் என்ற இச்சொல்லின் பொருள் இறப்பு. இறப்பு என்றால் இல்லாது போதல். இறப்பு என்றால் இல்லாது போதல். மற்றும் ஒரு பொருள் முடிவு என்று கொள்ளப்படுகிறது. மரணம் அப்படின்னா ஒண்ணு இறப்பு அல்லது முடிவு. எந்த ஒரு நிகழ்வுக்கும் முடிவு என்று ஒன்று இருக்கும். எந்த ஒரு நிகழ்வுக்கும் முடிவு என்று ஒன்று இருக்கும். முடிவொன்று இருந்தால் அதன் தொடக்கம் எதுவென்று முடிவென்று இருந்தால் அதன் தொடக்கம் ஒன்று நிகழ்ந்திருக்கும். தொடங்குபவை எல்லாம் முடியாமல் போனால் முழுமை இருக்காது. தொடங்குபவை எல்லாம் முடியாமல் போனால் முழுமை இருக்காது. தொடங்குபவை எல்லாம் முடியாமல் போனால் முழுமை இருக்காது. ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இன்னும் முழுமை அடையலைன்னு அர்த்தம். முதுமை அடைஞ்சிருவோம், ஆனா இன்னும் முழுமை அடையல. ஏஜ்டு பட் நாட் கம்ப்ளீட்டட். அட்டகாசமான லைன். தொடங்குபவையெல்லாம் முடியாமல் போனால் முழுமை இருக்காது. அது பின்னமாகிவிடும். பின்னம். அட்டகாசம். பின்னமாகிவிடும். அழகிருக்காது. ஆகையால் தொடங்குபவை யாவும் முடியட்டும். அந்த முடிவின் முடிவில் ஓர் ஆரம்பம் நிச்சயம் துளிர்க்கும். உதாரணத்திற்கு இரவின் முடிவு பகல், இருளின் முடிவு ஒளி, பழங்களின் முடிவு விதைகள், கூறிய சிந்தனைகளின் முடிவு சீரிய செயல்கள், செயல்களின் முடிவு ஆக்கம், ஆக்கத்தின் முடிவு நாம் அனைவரும் அறிந்ததே. இவ்விதம் சிந்திக்கும் பட்சத்தில் இறந்த மனிதன் மீண்டும் பிறக்கிறான். இறந்த மனிதன் மீண்டும் பிறக்கிறான் என்ற நம்பிக்கையில் வலுப்பெற்றாலும் வலுப்பெறாது போனாலும் மனிதனின் முடிவிலும் நல்லதொரு தொடக்கம் உண்டு என்ற எண்ணங்கள் வலுப்பெறட்டும். இதை கருத்தில் கொண்டு மனிதன் தன் வாழும் நாட்களில் தன் சீரிய சிந்தனைகளை வலுவாக்கி செயல்களை பலமாக்கி சிறந்ததொரு வாழ்வை வாழத் தொடங்கட்டும். தொடங்கியவை யாவும் முடிவுக்கு வர வேண்டியது நியதி. இந்த நியதியின் அடிப்படையில் இக்கடின காலமும் ஒரு நாள் மரணிக்கும். அவங்க சொல்ல வர்றது கோவிட். இது தொடங்குச்சுன்னா இதுக்கும் முடிவு. இக்கடின காலமும் ஒரு நாள் மரணிக்கும். அம்மரணத்தின் தொடக்கம் நமக்கு புதிய வாழ்வை கொடுக்கும். ஏனெனில் மரணம் என்பது முடிவல்ல, தொடக்கம். ஆரம்பத்துல மரணம் என்பதற்கு மீனிங் இறப்பு முடிவுன்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த கட்டுரை முடிக்கும் போது விளக்கங்கள்லாம் கொடுத்து மரணம் என்பது முடிவல்ல, தொடக்கம் அப்படின்னு. தொடக்கம் எனும் கட்டுரைக்கு கவனிங்க. தொடக்கம் எனும் கட்டுரைக்கு முடிவையே முன்னுரையாக முன்மொழிகிறேன். தொடக்கம் எனும் கட்டுரைக்கு முடிவையே முன்னுரையாக முன்மொழிகிறேன். நன்றி. எப்படி இருந்தது இந்த கட்டுரைன்னு எழுதலாம். யாருன்றது நான் சொல்றேன்.
ரேகா வெங்கி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அம்மாவின் எழுத்து. எனக்காக எனக்கான லைவ் இது நண்பர்களே, எதேச்சையாக உள்நுடைய மிகப்பெரிய தேற்றுதல், அட்டகாசம், எனக்கான பதில் இதில் அடங்கியுள்ளது. வெரி குட். சூழலுக்கான ஆறுதல், வெரி குட், எக்ஸலன்ட் சார். இப்போ கேன் ஹியர் ரெயின் ஷவர் ஓவர் த ரூஃப். பெரும் மழை இங்க பெய்யுது. ஸோ எனக்கு சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் அதிகபட்ச வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். மேபி அதனால உங்களுக்கு அது லைட்டா கேட்கலாம். பட் எனிஹவ், இந்த கட்டுரையை எழுதினது வந்து பேராத்து செல்வி மேடம். அவங்களுக்கு நீங்க உங்க வாழ்த்துக்களை சொல்லிடலாம். பேராத்து செல்வி, வாழ்த்துக்கள் பேராத்து செல்வி மேடம், அட்டகாசம். இந்த கட்டுரைகள்லாம் வந்து நிச்சயமா பலருடைய மனதுல நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பா வாழ்த்துக்கள், நன்றி. பேராத்து செல்வி மேடமுக்கு வாழ்த்துக்கள். எஸ், வெரி குட். பேராத்து செல்வி மேடமும் நாட்டி சாண்டி மேடமும் நாளைக்கு ஒரு வேளை அவைலபிளா இருந்தீங்கன்னா வாங்க, we can talk. ஸோ பீப்புளுக்கு வந்து உங்களை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேராத்து செல்வி மேடம்கான வாழ்த்துக்கள். யா, ரைட். இப்போ கேள்வி பதில் பகுதிக்கு போறோம். இங்க மழை வந்து பெரும் மழை பெய்யுது. நான் நல்லா சத்தமா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இல்லையா? எல்லாம் எவ்ரிதிங் ஃபைன் தானே? ஓகே. மழை ஓசை இசையா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்போ கட்டி அழுக உறவுகள் வந்து குவிந்த மனம் ஏற்ற முடியாத நேரம், மரணத்தை பேசி தீர்க்க வேண்டும். எவ்ரிதிங் ஃபைன், குட். இப்போ இங்க வந்து கேள்வி பதில் நிகழ்வுக்கு போறோம். ஒரு ஒரு கேள்வி, அதுல நிறைய சப் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா ஒரு கேள்வி, ஆனா அதுல நிறைய பல கேள்விகள். ஸோ அதை கவனிப்போம். I am working in US healthcare industry. Back and work in India. Many doctors or medical professionals are working with us. MBBS, BDS, physiotherapist, Ayurvedic, and many more. Even those people have challenges in currently thinking and handling the situation. The first question is, they are not taking due care on precautions. இப்போ இந்த கேள்வி வந்து டாக்டர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், பிடிஎஸ், பிசியோதெரபிஸ்ட், ஆயுர்வேதிக், இவங்க வந்து சரியான ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ற கேள்வி. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் வந்து கடவுள் இருக்காரு இல்ல அந்த பார்வையில அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்புறாரு.
இயற்கையை கடவுளா நினைப்பேன், இந்த மழை கடவுள் அப்படி நினைப்பேன் நான். ஆனா நான் கண்ணுல பார்க்கிற கடவுள் அப்படின்னா அது மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள். இவங்க இல்லாம பூமியை யோசிச்சு பார்க்க முடியுமா? பூமியில இருக்கிற அனைத்து மருத்துவம் சார்ந்த பணியாளர்களையும் எடுத்துருங்க, அடுத்து செவிலியர்களையும் எடுத்துருங்க, அடுத்து மருத்துவர்களையும் எடுத்துருங்க. இப்ப பூமி மருத்துவர்களை கடவுளா வேண்டும், சீக்கிரம் வந்துருங்க, நீங்க வந்தாதான் எங்க வாழ்க்கை அப்படின்னு வேண்டும். அப்ப மருத்துவர்கள் தான் இன்னைக்கு நம்மை காப்பாற்றுகிற கண் கண்ட கடவுள். நிச்சயமா அவங்க ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருப்பாங்க. ஆனா இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் ஒரு நாள்ல ஒரு மருத்துவத்துறையில இருக்கிற ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது அவரை அறியாமல் சில நேரங்கள்ல சில விஷயங்களை மறந்து ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் செய்ய முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட உயிரை பணையம் வச்சுதான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது அவர்கள் பார்க்கிற வேலைக்கு மிக மிக குறை. அது ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கும் போதே பயந்து போயிருக்கோம். இப்போ மருத்துவத்துறையில இருக்கிற ஒருத்தங்க தினசரி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தர் டாக்டர் காலையில போயிட்டு சாயந்தரம் வராரு, இன்னைக்கு ஒரு 10 இறப்புன்னு பேசுறாரு, அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு பேசுறாரு. நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும்? 2 பயம். ஒண்ணு, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, 2வது அவரால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? அப்ப நிச்சயமா அவங்க அதிகபட்ச ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எடுத்துக்கணும். கண் கண்ட கடவுள் நீங்களும் இல்லைன்னா நிலைமை ரொம்ப ரொம்ப சிரமம். இது அந்த முதல் கேள்விக்கு பதில். இஃப் தே ஆர் இம்பாக்டட், ஒருவேளை அவங்களுக்கே வந்துச்சுன்னா செல்ஃப் ஆர் ஃபேமிலி, இது எல்லாருக்குமான கேள்வி. மோர் ஆஃப் எஜுகேஷன், தே பிகம் எமோஷனல். இப்போ COVID-19 இன்ஃபெக்டட் அப்படின்னா நேத்து ட்விட்டர்ல ஒரு லைன் பார்த்தேன். யாரோ ஒருத்தருக்கு COVID-19 இன்ஃபெக்டட். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பழைச்சு கிடந்தா மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். பழைச்சு கிடந்தா மீண்டும் சந்திப்போம் அப்படின்றது மோர் ஆஃப் அன் எமோஷன், மோர் ஆஃப் அ நெகட்டிவ் எமோஷன். பிழைச்சு கிடந்தா மீண்டும் சந்திப்போம் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா பிழைப்போம், கண்டிப்பா எந்திரிச்சு வருவோம். ஒரு உதாரணத்துக்கு, இன்னும் ஒரு 15 நாளைக்கு பீக் இருக்கு அப்படின்னா ஒரு 5 லட்சம் பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மேபி ஒரு 1000 இருந்து 1500 பேர் அளவுக்கு இறப்பு இருக்கலாம். அது மேபி, அதுவும் இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம விருப்பம், மேபி. அப்ப 5 லட்சத்துக்கு 1500ன்ற பர்சன்டேஜை பார்த்தா நிச்சயமா நம்ம பிழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ற உடனே குழைச்சு கிடந்தா பார்ப்போம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் தேவையில்லாதது. அங்கதான் எமோஷன் வருது. எஜுகேஷனை எப்போ எமோஷன் லீட் பண்ணுதோ அப்போ நாம டிமோட்டிவேட் ஆகும். எஜுகேஷன் எப்போ எமோஷனை லீட் பண்ணுதோ அப்போ நாம மோட்டிவேட்டடா இருக்கும். I repeat this again. When emotion leads education, then we become demotivated. When education leads emotion, then we become motivated. So இந்த லைனை நீங்க யாராவது ஒருத்தங்க இங்க டைப் பண்ணலாம். இது 2வது கேள்வி. 3வது கேள்வி many are having symptoms but not taking test. Delay is taking test and it is making it more critical. What is your answer to people to take test on time as soon as they get one of symptoms? இப்போ நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா symptoms வர்றதே என்ன? Why symptoms are coming? Because body tells you, body communicates to you
that it's high time for you to go to hospital to get cured. அதுதான் symptom. Fever is a symptom. Oxygen level குறையிறது is a symptom. இருமல் is a symptom. உடல் அசதி வலி is a symptom. அந்த symptom you are not normal, you are abnormal அப்படின்னு சொல்லுது. அப்நார்மலை மனசுல நமக்கும் தெரியுது, நம்ம அப்நார்மலை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நார்மலா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஃபூலிஷ்னஸ் இல்லையா, முட்டாள்தனம் இல்லையா? If there is a symptom, then we are supposed to reach. எனக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் அதிகாலை 2:35 வந்துச்சு. 7 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். 2:35 வந்தது. 7 மணிக்கு நான் ஏன் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னா 7 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. நான் சொல்றது போன வருஷம். அப்ப அவர் டாக்டர் ஒரு கேள்வி கேட்டாரு, எத்தனை நாளா இந்த சிம்டம் இருக்குன்னு. காலையில 2:30 மணிக்கு அப்படின்னு. காலையில 2:30 மணிக்கா? அதுக்குள்ள வந்துட்டீங்க. நம்ம மக்கள் பொதுவா 4 நாள் கழிச்சு தானே வருவாங்க அப்படின்னு. அதுதான் யதார்த்தம். 4 நாளைக்கு நம்ம டாக்டர், கடைசி 2 நாளைக்கு அவரு டாக்டர். நான் திரும்ப சொல்றேன், 4 நாளைக்கு நம்ம உடம்புக்கு நம்மளே டாக்டர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிடுவோம், தெரிஞ்சதெல்லாம் பண்ணுவோம். கடைசி 2 நாள் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும்போது மட்டும் அவரு டாக்டர். அப்படின்னா நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வது சிரமம். So I don't agree with this. எல்லா நாளும் அவரு தான் டாக்டர். சிம்டம்னு வந்துட்டா நாம டாக்டர் இல்லை, சிம்டம்னு வந்துட்டா அவரு டாக்டர். அவர்கிட்ட போகணும். அதுக்குதான் வந்து மருத்துவமனை. அதனால சிம்டம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஐ இன்வைட் ஆல் ஆஃப் யூ, இப்ப நம்ம இந்த குரூப்ல லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க, சிம்டம்னு ஒண்ணு வந்துட்டா அடுத்த ஸ்டெப் வந்து டாக்டர்கிட்ட போறது. அதுதான் சென்ஸ். தட்ஸ் வாட் காமன் சென்ஸ் இஸ். சிம்டம் வந்து வீட்லயே இருக்குன்றது வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு லாங்குவேஜ்ல சொன்னா முட்டாள்தனம், கம்ப்ளீட் ஃபூலிஷ்னஸ், முழுமையான முட்டாள்தனம். அதனால இதை வந்து இந்த கேள்விகளுக்கு பதிலா நான் சொல்றேன். இந்த கேள்வி பதில் இன்னும் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கற்றதும் பெற்றதுக்கு போறேன். உங்களுக்கு என்னுடைய வாய்ஸ், நான் பேசுறது சரியா இருக்கா? நான் இங்க வந்து என்னை சுத்தி பெரும் சத்தம், நான் அதிகபட்ச உச்சபட்ச ஸ்டைல்னு வாய்ஸ்ல பேசிக்கிறேன். உங்களுக்கு கிளியரா இருக்கா? Yes, yes, then fine. Okay. Clear, clear. Very good. இப்போ அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த முடக்க காலகட்டத்தில் குழந்தைகள் மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். அவர்களின் குழந்தமையை மீட்டெடுக்க ஏதும் வழிகள் உண்டா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த காலகட்டத்துல குழந்தைகள் அவங்களுடைய மன அழுத்தம் வந்து நிச்சயமா அதிகமா இருக்கு. அப்ப அவர்களுடைய குழந்தமையை நாம மீட்டெடுக்கணும். எனக்கு சிரமம் இல்லை, நான் இந்த உச்சபட்ச ஸ்தாயில பேசுறதுனால இதை எடுத்துக்கணும், அது மட்டும்தான் எனக்கு. மற்றபடி ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி பேசி எனக்கு பழக்கம் உண்டு, அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ குழந்தைகள் வந்து நிறைய மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்றது, வீட்டை விட்டு குழந்தைகள் நார்மலா வெளியில போவாங்க, நல்லா விளையாடுவாங்க, அவங்களுடைய உலகம் மிக மிக பரந்த உலகம். இப்போ நான் பேசுறது சத்தமா இருக்கா அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். எனக்கு இங்க இருக்கிற சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ, அதை விட நாம அதிகம் பேசணுமோ அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் நார்மலாவே பேசுறேன். ஃபைன். ஐ திங்க்
மொபைல் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால மைக் வந்து இந்த வாய்ஸை எடுத்துக்குது, அந்த வாய்ஸை கொஞ்சம் பேக்ட்ராப்ல வைக்குதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். ஸோ குழந்தைகள் வந்து வெளி உலகத்துல போய் விளையாடுங்க. அவங்க வந்து அவங்களுடைய மன அழுத்தம் வந்து வெளியில சொல்ல முடியாது. அவங்களால நிச்சயமா வெளியில் சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க அந்த இடத்துக்குள்ளேயே எப்படி விளையாட முடியுமோ அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தென் ஃபைன். ஐ திங்க் இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு வந்து குழந்தைகளுக்கு இந்த குழந்தைமை தன்மையை இப்ப நாம எப்படி கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலா என்ன நினைப்போம்? டிவி, அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அஸ் அ பேரண்ட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு நாளா குழந்தைகளா நீங்க விளையாடி ஆச்சு? அதாவது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி நீங்க விளையாடி குழந்தைகளா மாறுவதற்கான எக்ஸலண்டான தருணம் இதுதான். குழந்தைகளா மாறுறதுக்கான எக்ஸலண்டான ஒரு தருணம் இதுதான். ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு வேற எந்த ஒர்க்கும் இல்லை. நீங்க உங்க கூட விளையாடுறது அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க அல்லது எதிர்பார்க்கிறாங்க. டிவியை விட நீங்க தான் அவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். இப்ப நான் வந்து இந்த லைவ் முடிச்சுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். கீழே போனேன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். கீழே போனேன்னா என்னுடைய தங்கையோட குழந்தைக்கு நான் தான் வந்து யானை, நான் தான் குதிரை. என்னுடைய முதுகுல உட்கார்ந்து சவாரி பண்ணி அவங்க விளையாடுறது. அதே மாதிரி என்னை பார்த்ததும் என்னுடைய தலைமுடியை வந்து கலைச்சு உடல் முழுக்க ஏறி குதிச்சு விளையாடுறது அப்படின்றதுதான் வந்து குழந்தைமை. அவங்களோட குழந்தைமை அதான். ஏன்னா அவங்க நார்மலா இதெல்லாம் வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இடங்கள்ல பண்ணிக்குவாங்க. இப்ப அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு அரெஸ்ட். அப்போ வந்து நாம we become their toys. இப்ப நான் என்னுடைய சிஸ்டரோட குழந்தைய மருமகள்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வேற மாதிரி பார்க்கணும். ஏன்னா அவங்க வெளியெல்லாம் போய் விளையாடுவாங்க, பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வரும்போது கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசுவாங்க அல்லது விளையாடுவாங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இப்போ முழுக்க விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய மொபைல் வந்து 2 மொபைலும் நான் ஓரமா வச்சிருந்தேன். மொபைலை நான் தொடர்றது இல்லை, ஆன்லைன் பக்கம் வர்றது இல்லை, சோசியல் மீடியா பக்கம் வர்றது இல்லை, டிவி பார்க்கறது இல்லை. அவங்க வந்து எவ்வளவு நேரம் விளையாடி முடிச்சு ஓய்ந்து நான் கிளம்பும் போது போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்ற வர நான் அவங்க கூட விளையாடுறேன். அன்கண்டிஷனல் பிளே. இப்பதான் விளையாட முடியும். வீட்டுக்குள்ளேயும் பெரியவங்க இன்னமும் இப்ப இந்த பேண்டமிக் டைம்ல இப்பவும் அப்பா அம்மாவா இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கான மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். This is the time where we can become a small child like them. அவங்க கூட வந்து பல்லாங்குழி விளையாடுங்க, அவங்க கூட செஸ் விளையாடுங்க, அவங்க கூட கேரம் விளையாடுங்க, அல்லது அவங்க எதை விளையாட சொல்றாங்களோ அதை விளையாடுங்க. முடிஞ்சா அதுல நிறைய தோத்து போங்க. நான் வந்து என்னுடைய சிஸ்டரோட குழந்தையோட நான் வந்து ஒவ்வொரு முறையும் விளையாடும் போதும் தோக்குறேன். நான் தோக்கிறது தான் எனக்கு வெற்றி. அவங்க ஜெயிக்கிறது அவங்களுக்கு வெற்றி. நான் தோக்கிறது தான் எனக்கு வெற்றி. நான் ஜெயிக்கிறது எனக்கு வெற்றி இல்லை, நான் ஜெயிக்கிறது 2 பேருக்கும் தோல்வி. நான் தோக்கணும், அதுதான் அவங்களுக்கு வெற்றி. என்னுடைய தோல்வி அவங்க முகத்துல அப்படி ஒரு சிரிப்பை கொண்டு வருது. அப்ப அதை தான் நம்ம பண்ணணும். எவ்வளவு குழந்தைகளோட குழந்தைமை தன்மையில இருக்க முடியுமோ அதை பண்ண வேண்டியது நாம. வேற எந்த டாயும் அவங்களுக்கு அவங்களோட மன அழுத்தத்தை விளக்காது, எந்த டிவி நிகழ்ச்சியும் விளக்காது. அதனால டைம் பாஸா இருக்கும். நாம மட்டும்தான் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எரேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த கேள்விக்கான பதில். இந்த கேள்வியை கேட்டது வந்து ஷர்மிளா ஜெயக்குமார்.
ஸோ ஷர்மிளா ஜெயக்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ஷர்மிளா ஜெயக்குமார்னு இங்க நீங்க டேக் பண்ணலாம். ஸோ அவங்க பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அது. இப்போ நம்ம வந்து பார்ட் 4க்கு வந்துட்டோம். முதல்ல 2 பேர்கிட்ட பேசணும், பேசிட்டோம். அதுக்கப்புறம் கட்டுரைகள் படிக்கணும், படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேள்வி பதில், அதுல சில கேள்விகளை எடுத்துட்டோம். இப்ப நாம வந்து கற்றதும் பெற்றதும்க்கு வரோம். கற்றதும் பெற்றதும்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் மிகச்சிறந்த கவிதைகளை வந்து செலக்ட் பண்றாரு. அதுல ஒரு கவிதை இன்னைக்கு அவர் செலக்ட் பண்ணது, இந்த கவிதையை யாராவது டைப் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் சொல்லும் பொழுது, அதிகாலை வியர்வையுடன் இருவர் தள்ளும் வண்டியில், அதிகாலை வியர்வையுடன் இருவர் தள்ளும் வண்டியில் காஷ்மீர் கார்பெட் சுருள்கள். அதிகாலை வியர்வையில் இருவர் தள்ளும் வண்டியில் காஷ்மீர் கார்பெட் சுருள்கள். இப்படி ஒரு அழகான கவிதை. காலையில பார்த்துட்டீங்க, வண்டி தள்ளிட்டு போவாங்க. வண்டி தள்ளிட்டு போகும்போது அவங்களுக்கு வேர்க்கும். அதிகாலை வியர்வையில் இருவர் தள்ளும் வண்டியில் காஷ்மீர் கார்பெட் சுருள்கள். என்ன ஒரு அழகான கவிதை. அந்த அந்த பக்கத்திலேயே சுஜாதா அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அது என்ன கேள்வி அப்படின்னா, கரெக்ட், அது என்ன கேள்வினா, இந்த உலகத்துல அரசியல் இல்லாம எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அரசியல் கலப்பு இல்லாத விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல அரசியல் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அரசியல் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வாசகர்கள்ட்ட கேட்கிறாரு. வாசகர்கள் பதில் அனுப்புறாங்க. வாசகர்கள் அனுப்பிச்ச பதில்ல சிலவற்றை அவர் செலக்ட் பண்றாரு. ஆனா அவர் சொல்ற பதில் வேற. அவர் சொன்ன ஃபைனல் பதில் வேற. இப்ப நான் வாசகர்கள் சொன்ன பதில்களை இப்ப உங்களுக்கு அவர் செலக்ட் பண்ணதை உங்களுக்கு சொல்றேன். அரசியல் கலக்காத விஷயம் தாய்ப்பால். அதுல என்ன அரசியல் கலக்கல? தாய்ப்பால். மக்கள் தொகை பெருக்கம், சோம்பேறிகள், பிச்சைக்காரர்கள், இதுல எல்லாம் என்ன அரசியல் கலக்கல. எடை பார்க்கும் இயந்திரத்தின் இயக்கம். நீ ஏறி நின்னீங்கன்னா வெயிட் ஆகும். அதுல என்ன அரசியல் வரல. எடை பார்க்கும் இயந்திரத்தின் இயக்கம். பருவக்காற்றுல இன்னும் அரசியல் வரல. வெயில் வரல, மழை வரல, சமையல் புத்தகங்கள் வரல. இதெல்லாம் அரசியல் கலக்காத விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா சுஜாதா அவர்கள் செலக்ட் பண்ணது, அவருடைய பதிலா செலக்ட் பண்ணது, இங்க சீதாலட்சுமி மேடம் ஆல்ரெடி எழுதிட்டாங்க, குழந்தையின் சிரிப்பு. குழந்தையின் சிரிப்பு தான் உலகத்துல இன்னும் அரசியல் கலக்காத ஒரு இயக்கமா, ஒரு நிகழ்வா இருக்கு. குழந்தையின் சிரிப்பு அப்படின்றது அவர் சொல்றாரு. அதுலயே அடுத்த தகவலா அவர் சொல்றது ஆர்.கே. நாராயண் பத்தி. ஆர்.கே. நாராயண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய மால்குடி டேஸ் அதை வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆர்.கே. நாராயண் வந்து வெளி நாடுகள்ல இருந்திருந்தா அவர் அநேகமா நோபல் பரிசு அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அவர் இந்தியாவில இருந்ததுனால அவர் அடைய வேண்டிய உயரத்தை அடையாம போனாரோ அப்படின்னு ஒரு சில பார்வையை வந்து முன்வைக்கிறார்.
அடுத்ததா இந்த புத்தகம் எழுதுற காலகட்டத்துல தேர்தல் நடக்குது. அதுல இந்த தேர்தல்ல வழக்கமான பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சுஜாதா அவர்கள் ஒரு 3 விஷயங்களை சொல்றாரு. ஆச்சரியம் என்னன்னா, அவர் சொல்றது, அவர் 2012 சொன்னது இப்போ இயல்பா மாறிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் அதிகாரிகள் மாநில அதிகாரிகளாக இருக்கக்கூடாது, இருந்தா பிரச்சனை வரும். தேர்தல் அதிகாரிகள் மாநில அதிகாரிகளாக இருக்கக்கூடாது. 2வது, வாக்குச்சீட்டு கூடாது, வாக்குச்சீட்டு இருக்கக்கூடாது. டெக்னாலஜி வரணும், இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வரணும். 3வது, புகைப்பட அடையாள அட்டை இருக்கணும். இந்த 3 இருந்தா எலெக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு 2012 ஒருத்தர் சொல்றாரு. இப்ப 2021 அதை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம். எழுத்துல சில பேரை நாம தீர்க்கதரிசின்னு சொல்லுவோம். அதுதான் தேர்தல் அதிகாரிகள் மாநில அதிகாரிகளாக இருக்கக்கூடாது, வாக்குச்சீட்டு கூடாது, புகைப்பட அடையாள அட்டை இருக்கணும். அத சொல்றாரு. அதற்கடுத்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, வடிவேலு சார் அவருடைய இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி ஞாபகம் இருக்கா? எவ்வளவு ரசிச்சு சிரிச்சோம். அதனுடைய டைரக்டர் பேர் என்ன? இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அந்த டைரக்டரோட பேர் என்ன? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? Who is the director? சிம்புத்தேவன். கரெக்ட். இந்த சிம்புத்தேவனை அவர் ஒரு நிகழ்வுல சந்திக்கிறார். அந்த நிகழ்வுல அவரை சந்திக்கும் பொழுது சிம்புத்தேவனுக்கு அவர் ஒரு அறிவுரை சொல்றார். அதாவது அவர் ரொம்ப ரொம்ப ரசிச்ச ஒரு படம்ன்றது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அதனுடைய டைரக்டரை ஒரு நிகழ்வுல சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது சுஜாதா அவர்கள் அவருக்கு ஒரு சஜஷன் கொடுக்கிறார். அந்த சஜஷன் நமக்குமானது. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு சஜஷன் கொடுக்கிறார். என்ன சஜஷன்னா, இந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு, இன்னொரு கதை, இதே மாதிரி இன்னொரு கதையை உடனே எடுத்து விடாதீர்கள். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வியாதி. ஒண்ணு ஜெயிச்சதுன்னா உடனே அதே மாதிரி பண்றது. இதே மாதிரி இன்னொரு கதையை உடனே எடுத்து விடாதீர்கள். இது வாட் யூ டோன்ட் டூ. அடுத்தது வாட் யூ டூ, அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நகைச்சுவையை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நகைச்சுவை, அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிம்புத்தேவன் அவருக்கு சொன்ன அறிவுரை அது நமக்கும் முக்கியமானது. நகைச்சுவை ஸ்ட்ரென்த், அதை விட்டுறக்கூடாது. ஒண்ணு ஜெயிச்சிருச்சுன்னா அதே மாதிரி பண்ணணும், அது இப்போ அதை செய்யாது. 2 விஷயத்த சொன்னார். இதுல ஒரு சர்ப்ரைஸான தகவல் இருக்கு. அந்த தகவலோட நான் இன்னைய நிகழ்வை முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் செஷன் இருக்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்கு. அதனால நான் இப்ப முடிக்கிறேன். இந்த சிம்புத்தேவன் அப்படின்றவரு, உங்கள எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல, குமுதத்துல, திரும்ப சொல்றேன், குமுதத்துல ஹில்கு, யாராவது டைப் பண்ண முடியுமா? அப்படின்னு நானே சொல்றேன். ஹில்கு, ஹில்குன்ற பேர்ல கார்ட்டூன் வரைகிறவர். குமுதத்துல ஹில்கு அப்படின்ற பேர்ல கார்ட்டூன் வரைந்து கொண்டிருந்த மனிதர் தான் சிம்புத்தேவன். அந்த சிம்புத்தேவனை சுஜாதா அவர்கள் ஆரம்ப காலத்துல பார்க்கும் போதே
இந்த பையன்கிட்ட ஏதோ திறமை இருக்கு, சிறப்பா வருமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதே மாதிரிதான் அந்த பையன் சிம்புத்தேவன் அப்படின்ற பேர்ல இம்சை அரசன் 23ஆம் புலிகேசின்ற படத்தை எடுக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம சிரிப்போம், அவ்வளவு அழகான ஒரு படம். ஓகே, இதோட இந்த நிகழ்வை நான் முடிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்ச நேரம் போகலாம், ஆனா இங்க 2 சேலஞ்ச் இருக்கு. ஒண்ணு வந்து ஹெவி ரெயின். நான் இன்னும் அதிகமா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களா நான் உரத்தபட்ச குரல்ல பேசுறேன். ஏன்னா நான் பேசுறது எனக்கு கேட்கணும், எனக்கு கேட்காம நான் பேச முடியாது. ஸோ உரத்தபட்ச குரல்ல பேசுறேன். அடுத்த கிளாஸ் இடையில எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தாதான் நான் பேச முடியும். அதனால இப்போ இதை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிகழ்வு எப்படி இருந்ததுன்னு நீங்க டைப் பண்ணுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே சேஃப், ஃபாலோ ரூல்ஸ், ஸ்டே வித்தின் தி லிமிட்ஸ். வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமோ அதை இருந்து பழகலாம். லவ் யூ ஆல்.